விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம், 70ஆம் திருநாமம். பிரஜாபதியே நமக. தாமிரபரணி நதியின் தென்கரையில் உள்ள திருக்குறுகூரை சேர்ந்தவர்கள் காரிமாறன் உடையநங்கை தம்பதி. அவர்களுக்கு திருக்குறுங்குடி பெருமாளின் அருளால் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை அழவில்லை, கை கால்களை அசைக்கவில்லை, பால் குடிக்கவில்லை, மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. 10 நாட்கள் கடந்தன. குழந்தையிடமிருந்து எந்த அசைவும் தென்படவில்லை. காரிமாறனும் உடையநங்கையும் குழந்தையை திருக்குறுகூர் ஆதிநாத பெருமாள் சன்னதிக்கு எடுத்துச் சென்று பெருமாள் முன்னிலையில் கிடத்தி மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள். என்ன விந்தை! குழந்தை எழுந்து நடக்கத் தொடங்கியது. கோயிலுக்கு எதிரில் இருந்த தலவிருஷமான புளிய மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் யோகத்தில் அமர்ந்து கொண்டது. உணவு அருந்தாமல், இயற்கை அழைப்புகளுக்கு செல்லாமல் தியானத்தில் ஆழ்ந்தது. உலக வழக்கத்துக்கு மாறாக அக்குழந்தை இருந்தபடியால் அதை மாறன் என்று எல்லோரும் அழைத்தார்கள். சில வருடங்கள் கழிந்தன. திருக்குறுகூரை அடுத்த திருக்கோளூரில் வாழ்ந்த மதுரகவி வடநாட்டு யாத்திரை சென்றிருந்தார். அங்கிருந்து தெற்கு நோக்கி அவர் பார்த்தபோது பூமியிலிருந்து சில அடி உயரத்தில் அந்தரத்தில் சூரியன் தொங்குவது போல தெரிந்தது. அந்த ஒளியை தேடி தென் திசை நோக்கி நடந்தார் மதுரகவி. திருக்குறுகூரில் புளியமரப் பொந்தில் அமர்ந்திருந்த அற்புத குழந்தையான மாறனின் முன் சென்று நின்றார். மாறனிடமிருந்து அவ்வொளி வந்ததை உணர்ந்து கொண்டார். தன் குருவை தான் அடைந்து விட்டதாக உணர்ந்த மதுரகவி மாறனிடம், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் மாறன். செத்தது என்ற அறிவில்லாத உடலுக்கு பெயர். அத்தகைய உடலில் அணுவை போல் சிறியதான ஜீவாத்மா பிறவி எடுத்தால் அது எதை அனுபவித்து எங்கே வாழும் என்று கேள்வி. அந்த சரீரத்துக்குரிய சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு அவ்வுடலிலேயே அந்த ஜீவாத்மா வாழும் என்பது மாறன் தந்த பதில். கண்டு வியந்த மதுரகவி அவருக்கு சீடராகி மாறன் பாடிய பாசுரங்களை எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார். 35 ஆண்டுகளில் பூமியில் வாழ்ந்த மாறன் தன் பூத உடலை நீத்து வைகுந்தம் அடைந்தார். 35 ஆண்டுகளும் மாறன் எந்த உணவும் உட்கொள்ளாமல் எப்படி வாழ்ந்தார்? அதற்கான விடையை அவர் பாடிய திருவாய்மொழியில் அவரே தெரிவித்துள்ளார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ற பாசுரத்துக்கேற்ப கண்ணபிரானையே தனக்கு தாராக போஷக பாகியங்களாக கொண்டு அவனது அழகையும் குணங்களையுமே உணவாக உண்டு வாழ்ந்தமையால் வேறு உணவு ஏதும் அவருக்கு தேவையில்லை. ஷடம் என்ற வாயு ஜீவாத்மாவை இந்த உடலுக்குள் கட்டி போட்டு வைக்கிறது. கண்ணனை தியானித்து அதனால் சடம் என்னும் வாயுவையே வென்றதால் சடகோப்பர் என்னும் சடாரி என்றும் மாறன் அழைக்கப்பட்டார். அந்த சடகோப்பர் தான் ஆழ்வார்களின் தலைவராக கொண்டாடப்படும் நம்மாழ்வார். அவரே திருமாலின் பாதுகையாக இருப்பதால் கோயில்களில் பெருமாளுடைய பாதுகை சடாரி என்ற நம்மாழ்வாரின் பெயரையே இட்டு அழைக்கப்படுகிறது. ஜா என்றால் வடமொழியில் பிறப்பு என்று பொருள். பிரஜா என்றால் நல்ல பிறப்பு. அதாவது நம்மாழ்வாரைப் போல பிறக்கும்போதே பக்தியுடன் பிறத்தலாகிய நற்பிறப்பை உடையவர்கள் என்று பொருள். நம்மாழ்வார் பிறந்த நாள் முதல் கண்ணனையே தன் உணவாகவும் தண்ணீராகவும் வெற்றிலையாகவும் கொண்டு வாழ்ந்தது போல உயர்ந்த பிறவிகள் எடுத்த அடியார்களுக்கு தலைவனாக திருமால் விளங்குவதால் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 70ஆவது திருநாமமாக அமைந்துள்ளது. பிரஜாபதியே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களின் குலத்தில் நம்மாழ்வாரை போன்ற பக்தியுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.